கிறிஸ்துவுல மிகவும் பிரியமானவர்களே, 4/1/2021 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. என் தேவனுடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். தடைகள் எல்லாம் மாட்டுங்க. தெய்வீக கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதமும் வல்லமையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் 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 நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் வெற்றியும் நன்மையும் கிருபையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி. தடைகள் எல்லாம் மாற்றி புதிய ஆரம்பத்தினால் இவருடைய வாழ்க்கை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நம்முடைய கிருபை இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். செயல்படும்படியான அபிஷேகத்தினை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. 2 நாளாகவும் 14:11 படி பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. இவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் வைத்து சகலத்திலுமே ஜெயிக்க செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/1/2021 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படி நம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்த தேசத்தில் நன்மைகளை தந்த ஆண்டவரே, நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கிருபை போலும் கைத்தடியும் என் தேசத்தை தேற்றட்டும் தகப்பனே. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் இந்த தொற்றானது பரவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட அர்த்தத்தை நீ தொகுப்பு கொடுக்கிறேன்ப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.